இன்றைக்கி மதியானம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க. சாதம் வடிக்க போட்டுட்டு கூட வந்து சிறுக்கீரை வச்சுருந்தேன். அதை நிறைய சின்ன வெங்காயம், தேங்காய் பூ எல்லாம் போட்டு சிறுக்கீரையை பொரியல் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. என்னடா குழம்பு வைக்கணும்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தப்போ தான் சரி ஒரே ஒரு மூளை மட்டும் ஃப்ரிட்ஜில் இருக்குது, நம்ம அதை கிரேவி பண்ணிடுவோன்னு சொல்லிவிட்டு ஒரு பல்லாரி வெங்காயத்தை எடுத்து நல்லா கட் பண்ணி போட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் அரை பல்லாரி வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, கொஞ்சமாக முந்திரி பருப்பு இதை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம மூளையை வந்து உடச்சி விட போகிறதில்ல, அதனால் முந்திரி பருப்பு சேர்த்து செய்யும்போது தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டு சேர்த்துட்டு மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் மல்லித்தூள் சேர்த்துருக்கேங்க. இது கூடவே நம்ம கழுவி வச்சுருக்க மூளையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாங்க. இப்போ இந்த மூளை வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை நான் மிக்ஸி ஜாரில் அலசி சேர்த்துக்கிறேன். இது கூட வந்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க. இப்போ பாருங்கள், கிரேவி நல்லா வற்றி மூளையும் நல்லா வெந்து வந்துடுச்சு. கடைசியாக மிளகுத்தூளும் கொஞ்சமாக மல்லி இலையும் கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா நம்மளோட கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிருங்க. ரொம்ப ஈஸியான மெனு. அதே சமயம் இந்த கிரேவி வந்து ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. 2 பேர்த்துக்கு தாராளமாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.